நமச்சிவாய. சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியாருக்கு அடியே குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள். நமது ஈசனை தேடி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன். நம்முடைய சேனலில் தேவார திருக்கோவில்களை நாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தேவார திருத்தலம் அருள்மிகு காமாட்சி அம்மன் ஏலவார் குழலி அம்பாள் உடனுரை ஏகாம்பரநாதர் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில், காஞ்சிபுரம் அல்லது திரு கச்சி ஏகம்பம். இந்த கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். காஞ்சிபுரம் சென்னைக்கு அருகில் உள்ளதால் பல பகுதிகளில் இருந்து பேருந்து வசதி உள்ளது. காஞ்சிபுரத்திற்கு சென்னை, திருப்பதி, அரக்கோணம், செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் இருந்து பயணிகள் ரயிலும் இயக்கப்படுகின்றன. காஞ்சிபுரம் அதாவது திரு கச்சி ஏகம்பம் எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட திருத்தலம். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் காஞ்சிபுரம் அதாவது திரு கச்சி ஏகம்பம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் முதலாவது தலம். சக்தி பீடமாகிய காமகோடி பீடம் உள்ள ஆலயம். அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார், சம்பந்தர் பெருமான், மாணிக்க வாசகர் பெருமான் ஆகிய நால்வராலும் தேவார பாடல் பெற்ற ஆலயம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில். பெரிய புராணத்தில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் ஏராளமாக பாடப்பெற்று உள்ளது. மேலும் ஒரு சிறப்பாக கோயில் முன் மண்டபத்தில் திவ்ய தேசங்களில் ஒன்றான நிலாத்திங்கள் துண்ட பெருமாள் சன்னதி இருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் இழந்த இடது கண் பார்வையை மட்டும் இங்கு ஈசனிடம் பெற்ற ஆலயம். இந்த தலத்தில் சிவபெருமானை வணங்கினால் மன நிம்மதி மற்றும் முக்தியும் கிடைக்கும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் 32 அரங்கள் செய்த இடமாகும். உமை, திருமகள், வாணி ஆகிய மூவரும் வழிபட்ட தலம். பழங்கால சமயம் சார்ந்த நூல்களில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் திரு கச்சி ஏகம்பம் என்னும் பெயரால் குறிப்பிடப்பட்டு உள்ளது.
இங்குள்ள ஈசன் சோமாஸ்கந்த வடிவில் காட்சி தருகிறார். இந்த மூர்த்தி ராஜசிம்ம பல்லவனின் உபயமாக செய்து வைக்கப்பட்டது. கல்வி கரையில்லாத காஞ்சி மாநகர் என்று அப்பர் பெருமான் தனது தேவாரத்தில் புகழப்படும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் கல்விக்கு இருப்பிடமாக விளங்கியது. இத்தல புராணமாகிய காஞ்சி புராணம் மாதவ சிவஞான சுவாமிகளால் இயற்றப்பட்டது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலின் வேறு பெயர்கள்: 1 பிரளயசித்து, 2 காமபீடம், 3 மும்மூர்த்தி வாசம், 4 சிவபுரம், 5 விண்டுபுரம், 6 தபோமயம், 7 சகலசித்தி, 8 கன்னி காப்பு, 9 துண்டீரபுரம், 10 சத்திய விரத சேத்திரம், 11 பூலோக கைலாயம், 12 பிரம்மபுரம் ஆகியவை இந்த திருக்கோவிலின் வேறு பெயர்கள் ஆகும். ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் 4 புறத்திலும் 4 கோவில்கள் உள்ளன. அவை கச்சி மயானம், வாலீசம், ரிஷபேசம், சத்தியநாதேசம் ஆகியவை ஆகும். கோவிலுக்கு முன்பு உள்ளது திரு கச்சி மயானம் என்ற கோவிலாகும். இது ஒரு தேவார வைப்பு தலம். ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அவதார தலம் மற்றும் முக்தி தலம், மேலும் கலர்சிங்க நாயனார் அவதார தலம் மற்றும் முக்தி தலம். ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் சிவனடியார்களின் துணிகளை அன்போடு சலவை செய்து கொடுத்து தொண்டாற்றிய திருக்குறிப்பு தொண்ட நாயனாரின் அவதாரத்தலம் மற்றும் முக்தி தலம். சாக்கிய நாயனார் முக்தி அடைந்த தலம் இதுவே. பரிமேலழகர் மற்றும் கச்சியப்ப சிவாச்சாரியார் வாழ்ந்த தலம். காஞ்சி காமகோடி சங்கராச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமடம் மற்றும் தொண்டை மண்டல ஆதீனம் திருமடம் உள்ள இடம். ஐயடிகள் காடவர்கோன் நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார், சாக்கிய நாயனார் ஆகிய நாயன்மார்கள் இத்தலத்து வெண்பாக்களை பாடியுள்ளார்கள். வழிபட்டோர் உமையம்மை, பிரம்மா, திருமால், ருத்திரர், ஐயடிகள் காடவர்கோன், கலர்சிங்க நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார், சாக்கிய நாயனார், பரிமேலழகர், கச்சியப்ப சிவாச்சாரியார், அப்பர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சம்பந்தர் சுவாமிகள், மாணிக்க வாசகர் சுவாமிகள் ஆகியோர். தேவார பாடல்கள் அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார், சம்பந்தர் பெருமான், மாணிக்க வாசகர் பெருமான். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு கச்சி ஏகம்பம். வெந்த வெண்பொடி பூசும் மார்பின் விரிநூல் ஒருபால் பொருந்த கந்தம் மல்கு குழலியோடும் கடி பொழில் கச்சிதன்னுள் தலம் திரு கச்சி ஏகம்பம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம். குற்றுவன்காள் குற்றுவனை குமைத்த கோன்காள் குவலயன்காள் குவலயத்தின் நீரானான் காண் காற்றவன் காண் கனலவன் காண் கலிக்கும் மின்காண் கனபவளச் செம்மேனி கலந்த வெள்ளை நீற்றவன் காண்
நிலாவூரும் சென்னியான்காள் நிறையார்ந்த புனல் கங்கை நிமிசடை மேல் ஏற்றவன்காள் எழிலாரும் பொழிலார் கச்சியேகம்பல் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்காள் அவள் என் எண்ணத்தானே. தல வரலாறு. இறைவர் திருப்பெயர் திருவேகம்பர் அல்லது ஏகாம்பரநாதர் அல்லது ஏகாம்பரேஸ்வரர். இறைவியார் திருப்பெயர் ஏழவார் குழலி. தலமரம் மாமரம். தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். கைலாயத்தில் சிவபெருமான் யோகத்தில் இருந்தபோது அம்பாள் அவரது 2 கண்களையும் விளையாட்டாக தன் கைகளால் மூடினாள். இதனால் கிரகங்கள் இயங்கவில்லை, சூரியனும் உதிக்கவில்லை. உலகம் இருண்டு இயக்கம் நின்றுதான் போனது. பிறகு சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணை திறந்து உலகத்திற்கு வெளிச்சம் தந்தார். தவறு செய்துவிட்டதை உணர்ந்த அம்பாள் ஈசனிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினாள். பிறகு சிவபெருமான் பூலோகத்தில் தன்னை எண்ணி தவம் செய்து வழிபட விமோச்சனம் கிடைக்கும் என்றார். அம்பாள் தவம் செய்ய ஏற்ற இடத்தை கேட்க ஈசன் அம்பாளை இத்தலத்திற்கு அனுப்பினார். இங்கு வந்த அம்பாள் கம்பா நதியில் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் லிங்கத்தை பிடித்து வைத்து பஞ்ச அக்னியின் மத்தியில் நின்றபடி தவம் செய்தாள். பார்வதியின் தவத்தை உலகிற்கு அறியச் செய்ய சிவபெருமான் கங்கை வெள்ளத்தை உண்டாக்கினார். கங்கை வெள்ளமாக பாய்ந்து வர தான் பிடித்து வைத்த லிங்கம் கரைந்து விடுமோ என்று அஞ்சிய அம்பாள் அந்த லிங்கத்தை மார்போடு அணைத்துக் கொண்டு ஈசனை வேண்ட அம்பாளின் பக்தியில் மகிழ்ந்த ஈசன் அவளுக்கு காட்சி தந்து திருமணமும் செய்து கொண்டார். பிறகு 2 படி நெல்லை கொடுத்து காமாட்சி என்ற பெயரில் காமகோட்டத்தில் 32 அறங்களை செய்ய பணித்தார். அப்படி பார்வதி தேவி வழிபட்ட மணல் லிங்கம்தான், அதாவது பிருத்திவி லிங்கம்தான் இந்த காஞ்சிபுரத்தில் உள்ளது. அம்பாள் அணைத்த சிவன் என்பதால் சுவாமிக்கு தழுவ குழைந்த நாதர் என்ற பெயரும் உண்டு. காஞ்சிபுரம் முழுவதும் அம்பாள் காமாட்சி அம்மனே ஆவாள். எனவே காஞ்சியில் சிவாலயங்களில் தனியாக அம்பாள் சன்னதி இருக்காது. எனினும் சில ஆலயங்களில் உற்சவ மூர்த்தமாக ஒரு அம்பாள் சன்னதி ஏதேனும் ஒரு பெயர் தாங்கி இருக்கும். அந்த வகையில் இந்த திருக்கோவிலில் உள்ள அம்பாளுக்கு ஏழவார் குழலி என்று பெயர். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் தனி சன்னதியில் கண்ணாடி அறையில் ருத்திராட்ச பந்தலின் கீழ் இருக்கிறார். 5008 ருத்திராட்சங்களால் செய்யப்பட்ட பந்தல் இது. இந்த தரிசனம் பிறப்பில்லாத நிலையை நமக்கு தரும். ஏகாம்பரேஸ்வரர் கருவறைக்கு எதிரே பிரகாரத்தில் ஸ்படிகலிங்கம் மேற்கு பார்த்து இருக்கிறது. இந்த லிங்க தரிசனம் மிகவும் விசேஷமானது. ஸ்ரீராமர் பிரம்மகதி தோஷம் நீங்க வழிபட்ட சகஸ்ரலிங்கம் மற்றும் அஷ்டோத்திர, அதாவது 108 லிங்கங்கள் இங்கு இருக்கிறது. கச்சியப்ப சிவாச்சாரியார் இத்தலத்தில்தான் கந்த புராணம் இயற்றினார். பிறகு அருகில் உள்ள குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் அரங்கேற்றம் செய்தார். சிவபெருமான் பஞ்சபூதங்களின் வடிவில் காட்சி தரும் தலங்களை நாம் பஞ்சபூத தலங்கள் என்கின்றோம். பஞ்சபூத தலங்களில் முதன்மையான இத்தலம் மண் தலம், அதாவது பிருத்திவி தலம். கருவறையில் சுவாமி மணல் லிங்கமாகவே இருக்கிறார். இவரது மேனியில் அம்பாள் கட்டியணைத்த அடையாளம் தற்போதும் உள்ளது. சுவாமிக்கு புனுகு மற்றும் வாசனை பொருட்கள் பூசி வெள்ளி கவசம் சாத்தி வழிபடுகின்றார்கள். அபிஷேகங்கள் ஆவுடையாருக்கே நடக்கும். கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு தொண்டு செய்த சங்கிலி நாச்சியார் பூலோகத்தில் ஞாயிறு என்னும் தலத்தில் பிறந்து சிவப்பணி செய்து கொண்டிருந்தாள். சிவத்தல யாத்திரை சென்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்திற்கு வந்தபோது சங்கிலி நாச்சியாரை விரும்பி மணந்து கொண்டார். திருமணத்தின் போது
அவரை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் என்று சிவனின் மீதும் மகிழ மரத்தின் மீதும் சாட்சியாக வைத்து சத்தியம் செய்தார். ஆனால் அந்த சத்தியத்தை அவர் மீறியதால் தண்டனையாக தனது கண் பார்வையை இழந்தார். பார்வை இல்லாத நிலையிலும் சிவதல யாத்திரையை தொடர்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் தற்போது பூண்டி அருகில் அமைந்துள்ள திருவெண்பாக்கம் ஊன்றீஸ்வரர் ஆலயத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஈசன் மனம் இறங்கி ஊன்றுகோல் மட்டும் கொடுத்தார். பிறகு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் தலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் இழந்த தன் கண் பார்வையில் இடது கண் பார்வையை மட்டும் பதிகம் பாடி ஈசனிடம் பெற்றதாக வரலாறு. சுந்தரமூர்த்தி நாயனார் இழந்த தனது மற்றொரு கண்ணை ஈசனிடம் வேண்டி பெற்ற தலம் திருவாரூர் தியாகராஜர் கோவில். எனவே காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் தலத்தில் வேண்டிக் கொண்டால் அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்கும். மேலும் கண் தொடர்பான நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஏகாம்பரேஸ்வரர் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் மாமரம் ஒன்று உள்ளது. ஒற்றை மாமரம் இது. சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முந்தையது. 4 வேதங்களையும் 4 கிளைகளாக கொண்ட தெய்வீக மாமரம். இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 4 வகை சுவைகளை கொண்ட கனிகளை இந்த மாமரம் தருகிறது. இந்த மாமரத்தின் அடியில் சிவன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமாஸ்கந்த வடிவில் இருக்கிறார். அம்பாள் தவம் செய்த போது சிவன் இந்த மரத்தின் கீழ்தான் காட்சி தந்து மனம் முடித்தார். இம்மரத்தின் பெயராலேயே சுவாமி ஏகாம்பரேஸ்வரர், அதாவது ஏகம் என்றால் ஒரு, ஆம்ரம் என்றால் மரம் என்று அழைக்கப்படுகிறார். இதனை வேத மாமரம் என்றும் அழைக்கிறார்கள். புனிதமானது. இந்த மாமரத்தில் உள்ள 4 கிளைகளில் 4 விதமான மாம்பழங்கள் உருவாகும் என்பது இதன் சிறப்பு. இந்த 4 கிளைகளும் ரிக், யஜுர், சாம, அதர்வன என்னும் 4 வேதங்களை குறிக்கின்றன. தலம் திரு கச்சியேகம்பம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த 7ஆம் திருமுறை. வழிபட பெற்ற கம்பல் எம்மா காண அடிய பெற்றவா. மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய போற்றித் திரு அகவல். திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரை என் தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்று ஓர் பற்று இங்கு அறியேன் போற்றி, குற்றாலத்தியம் கூத்தா போற்றி, கோகழி மேவிய கோவே போற்றி,
ஈங்கோய் மலையும் எந்தாய் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. முதலில் பல்லவர்களே இந்த கோவிலை கட்டியுள்ளார்கள் என்பதற்கு சான்றாக பல்லவர் கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன. பின்னர் சோழர்களால் புனரமைக்கப்பட்டு கோவில் வளர்ச்சியடைந்தது. பல்லவர்கள் காலம் முதல் பல்வேறு மன்னர்களும் திருப்பணிகள் செய்தமைக்கு ஆதாரமாக அவர்களுடைய கல்வெட்டுகள் பல காணப்படுகின்றன. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் 4 கோபுரங்கள் உள்ளன. அவை மிகப்பெரிய கோபுரங்களாக கருதப்படுகிறது. தெற்கு வாசலில் உள்ள கோபுரம் சுமார் 58 மீட்டர் உயரம் உள்ளது. மிகவும் பெரியது. இதனை விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் கட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கோவிலில் உள்ள 1000 கால் மண்டபத்தையும் கிருஷ்ணதேவராயரே கட்டியுள்ளார். இந்த கோவிலில் மொத்தம் 5 பிரகாரங்கள் உள்ளன. பிரம்மா, திருமால், ருத்திரர் ஆகியோர் பூஜித்த லிங்கங்கள் முறையே வெள்ளக்கம்பம், கள்ளக்கம்பம், நல்லக்கம்பம் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தலத்தில் விகட சக்கர விநாயகர் 1000 கால் மண்டபத்தில் எழிலாக வீற்றிருக்கிறார். இந்த தலத்தில் கச்சி ஏகம்பத்துடன் கச்சி மேற்றலி, கச்சி வானகாந்தந்தளி, கச்சி நெறி காரைக்காடு, கச்சி அநேகதங்காவதம் என்னும் தேவார பாடல் பெற்ற கோவில்களும் கச்சி மயானம் என்னும் ஒரு வைப்புத்தலமும் ஆக 6 முக்கியமான கோவில்கள் இருக்கின்றன. திருவாவடுதுறை ஆதீனத்து மாதவ சிவஞான யோகிகள் அருளிய காஞ்சி புராணமும், கச்சியப்ப முனிவர் வண்டு விடுத்தூதும், இரட்டையர்கள் பாடிய ஏகாம்பரநாதர் உலாவும், பட்டினத்து பிள்ளையார் அருளிய திருவேகம்பம் உடையார் திருவந்தாதியும் இந்த தலத்தை பற்றிய நூல்களாகும். மாணிக்க வாசகர் பெருமான் இந்த திருக்கோவிலை கச்சி திருவேகம்பன் செம்பொற்கோவில் என்று சிறப்பித்து பாடியுள்ளார். அருணகிரிநாதரின் திருப்புகழும் உள்ளது. பட்டினத்தாரின் திருவேகம்பம் உடையார் திருவந்தாதியும் கந்த புராணமும் இந்த தலத்தின் சிறப்பையும் புகழையும் சொல்கின்றன. கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா மிக சிறப்பாக 14 நாட்களுக்கு நடைபெறுகின்றது. இந்த விழாவில் 6ஆம் நாள் விழாவாக பகலில் 63 இரவில் வெள்ளி தேர்காட்சியும் நடைபெறுகின்றது. 9ஆம் நாள் விழாவாக நடைபெறும் மாவடி சேவையும் 12ஆம் நாள் விழாவாக நடைபெறும் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும் தரிசிக்கத்தக்கன. 14ஆம் நாள் இரவில் திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்தின் சார்பில் நடைபெறும் திருமுறை பெருவிழா மிகவும் சிறப்புடையது. மேலும் திருமண வரம், குழந்தை வரம் ஆகியவை இந்த தலத்து பக்தர்களின் முக்கியமான பிரார்த்தனைகள் ஆகும் என்ற கருத்துடன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம். சிவாரியார்களே, என ஆன்மீக அன்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஈசன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த திருக்கோவிலுக்கு என்னை தரிசனம் செய்ய வைத்தார். என்னைப் போலவே விரைவில் நீங்களும் இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்து அந்த ஈசன் அருள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.